கர்ணன். மகாபாரதத்தில் கர்ணனுடைய இறப்பை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும், பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் எத்தனை முறை கர்ணனுடைய இறப்பை மகாபாரத போரில் பார்க்கும்போது அப்படி தண்ணீர் வரதான் செய்யுது. தன்னுடைய பிறப்பை பற்றி இந்த சமுதாயமே ஏசி பேசும்போது தனக்காக கூட இருந்து தன்னையே அரவணைச்சவன் அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனுக்காக கடைசி வரைக்கும் நின்னார். வசுதேவரையும் எதிர்த்தார். குருஷேத்திர போரும் வந்துச்சு. இப்போ அந்த போரில் பார்த்திங்கன்னா அர்ஜுனன் ஒரு பக்கம், எதிர்பக்கம் பார்த்திங்கன்னா கர்ணன் வா அர்ஜுனா, என் மேலே போர் தொடுத்து என்னை எதிர்த்து நின்று அப்படின்னு சொல்கிறாப்புல. அர்ஜுனன் வில்லேந்திரத்துக்கு போகிறாரு. அதுக்கு வசுதேவர் என்னங்கிறாரு, இது சரியான சமயம் கிடையாது, நான் எப்போ சொல்கிறேனோ அப்போ தான் உன்னால் கர்ணனை வீழ்த்த முடியும்னு சொல்லிட்டு அந்த போர் மைதானத்தில் கர்ணனை சுத்த விடுறாரு வசுதேவர். அர்ஜுனன் ஓடுறத பார்த்துட்டு கர்ணன் என்னங்கிறாரு, ஏன் பார்த்துட்டு பயந்துட்டு ஓடுற, போரில் நின்று என்னை எதிர்த்து நின்று போராடு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது கர்ணனுடைய தேர் நிலத்தில் புதைஞ்சிருது. உடனே ஆப்போசிட்டில் இருக்க அர்ஜுனன் எதிர்த்து நிற்கிறாரு. கர்ணன் தன்னுடைய தேர்லேருந்து இறங்கி அந்த சக்கரத்தை நகர்த்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது வசுதேவர் என்னங்கிறாரு, கிருஷ்ணர் என்னங்கிறாரு, இதுதான் சரியான சமயம் அர்ஜுனா, அவன் மேலே வில்லேந்து இப்போ வீழ்த்து அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அர்ஜுனன் என்னங்கிறாரு, நிராயுத பாணியாக ஒரு வீரர் இருக்கும்போது எப்படி நம்ம போர் தொடுக்கிறது, அது முறையில் இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன், இதுதான் சரியான சமயம், நீ அவனை வீழ்த்து அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு கர்ணன் இல்லை, எனக்கு சரியான அவகாசம் கொடுங்க, நான் இப்போ நிராயுத பாணியை நான் கீழே நின்றுருக்கேன், அது சரியான சமயம் கிடையாது, நான் பிரம்மாஸ்திரத்தை யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மாஸ்திரத்தை கூப்பிட்றதுக்கான அந்த வரத்தை சொல்கிறாரு. அந்த மந்திரத்தை சொல்கிறாரு. அந்த மந்திரத்தை பழிக்க முடியல, அந்த மந்திரம் பழிக்கலை, அவரால் சொல்ல முடியல, பிரம்மாஸ்திரமும் வரல. ஏன் இப்படி நடக்குது வசுதேவரே அப்படின்னு சொல்லும்போது வசுதேவர் என்ன பண்ணிடுறாரு, அந்த உலகத்தையே ஒரு செகண்ட் நிறுத்திடுறாரு. நிறுத்திட்டு நீ அர்ஜுனன் கையில் வீழ வேண்டியவன் தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் என்னுடைய திறமைக்கான பலன் கிடைக்காதா, நான் கொண்ட அந்த வீரத்துக்கான மதிப்பு இந்த உலகத்தில் கிட்டாதா அப்படிங்கும்போது வசுதேவர் சொல்கிறாரு, கர்ணா, உன் கையில் வில்லில்லாத பொழுது, உன் கையில் எந்த ஆயுதமும் இல்லாத பொழுது, உன்னுடைய தேர் இந்த பூமியில் புதையுண்ட பொழுது, உன்னுடைய பிரம்மாஸ்திரத்தை யூஸ் பண்ணுற மந்திரத்தை நீ மறந்த பொழுது கிட்டியது ஒரு நல்ல தருணம் அப்படின்னு சொல்லிட்டு உன்னைய வதைக்கிறதுக்கு முற்படுகிறோமே கர்ணா, இது ஒன்றே பறைசாற்றாதா உன்னுடைய வீரத்தை அப்படிங்கிறாரு. பாருங்கள், நீ எந்த ஆயுதமும் இல்லாத பொழுது, உன்னுடைய தேர் சக்கரமானது இந்த நிலத்தில் புதையுண்ட பொழுது, நீ கற்ற வித்தைகள் எல்லாத்தையும் மறந்த பொழுது, இதுதாண்டா ஒரு நல்ல தருணம், இதை விட்டால் அவனை வீழ்த்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நானே வில்லேந்த சொல்கிறேன், அர்ஜுனனை கொள்ள சொல்கிறேன் அப்படிங்கும்போது உன்னோட வீரம் பார்த்தியா எப்படி அப்படின்னு வசுதேவர் சொல்லும்போது கண்ணெல்லாம் கலங்குது இல்லையா. நினச்சி பாருங்கள், கர்ணனுடைய வீரத்தை போற்றணும் இல்லையா.